பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தற்போது அஸ்வத்தாமன் என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெரம்பூரில் இருக்கக்கூடிய வேணுகோபால் சாமி கோயில் தெருவில் கட்டுமான பணிகளை கவனித்துக் கொண்டிருந்த போது 8 பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதங்களோடு வந்து கொடுமையான முறையில் வெட்டி சாய்த்தது. அது குறித்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் வெளியானது. இதில் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதற்கு ஒரு மாநில அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர் கூட பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை வெளிப்படுத்தி இருப்பதாக வேதனை தெரிவித்தார்கள். இந்த நிலையில் காவல்துறை பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த கவுன்சிலர்கள், நிர்வாகிகள் என தொடர்ந்து கைது செய்து வருகிறது. தற்போது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அஸ்வத்தாமன் என்பவரை கைது செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சியினுடைய பின்புலங்களில் காவல்துறை தொடர்ந்து கைது செய்வதனுடைய பின்புலம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தமட்டில் ஏற்கனவே 16 பேருக்கு மேலாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது ஏற்கனவே காவல்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்ட, என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம் என்பவரும் அந்த சந்தேகத்திற்கு இருப்பதாக, ஏற்கனவே திருவேங்கடம் என்பவர் இறந்து விட்டதாக உறவினர்கள் எல்லாம் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காவல்துறையினுடைய நம்பிக்கை மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இழப்பாகவே மக்கள் பார்க்கிறார்கள். காவல்துறை செய்யக்கூடிய நடவடிக்கைகள் என்பது அந்த கொலை வழக்கை பொறுத்தளவுக்கு இதில் யார் யார் தொடர்பு இருக்கிறார்கள் என்பதை உடனடியாக அடையாளம் காட்ட சிசிடிவி வெளியிட்டது. சிசிடிவி பின்புலங்களை பார்க்கிற போது தொடர்ந்து இதுபோன்ற அரசியல் கட்சியைச் சேர்ந்த ஒவ்வொருவரை கைது செய்து வருகிறார்கள். தற்போது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இந்த அஸ்வத்தாமன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் என்பவர் கொலை செய்யப்பட்டு 1 மாதம் கடந்துவிட்டு தற்போது இந்த மாதத்தில் 6 தேதிகள் கிடைக்கிறது. ஏறக்குறைய 30 நாட்களுக்கு மேலாக 31 நாட்களுக்கு மேலாக சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இவ்வளவு நாட்கள் ஒருவரை கைது செய்வதற்கு இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? குறிப்பாக கூலிப்படை தலைவன் ஆற்காடு சுரேஷனுடைய தம்பியான பொன்னையா பாலு, அவருடைய உறவினர் திமுகவினுடைய ஆதரவாளரான அருள், அதே போன்று ரவுடிகள் திருவேங்கடம், திருமலை, கூலிப்படையைச் சேர்ந்த செல்வராஜ், மணிவண்டன், சந்தோஷ், கோகுல், விஜய், சிவசக்தி 11 பேரை ஏற்கனவே கைது செய்திருந்தார்கள். அவர்களை 5 நாள் காவலில் எடுத்து விசாரணை செய்தார்கள். ஓட முயன்றதாக திருவேங்கடம் என்பவரை மாதவரம் அருகே என்கவுண்டர் செய்து படுகொலை செய்யப்பட்டது. தொடர்ந்து அந்த கைதான நடவடிக்கையில் விசாரணையினுடைய அடிப்படையில் பல்வேறு நபர்கள் தொடர்ந்து கைது நடவடிக்கை என்பது தொடர்புடையாகி கொண்டிருக்கிறது. திமுக பிரமுகர் சதீஷ் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இருக்கக்கூடிய நபர்களாக பொன்னியாபாலுடைய வழக்கறிஞர் அருள் உள்ளிட்டோர் அந்த பின்னணியில் இருப்பதாக கூறப்பட்டது. தற்பொழுது அவருடைய செல்போன் எல்லாம் கைது செய்யப்பட்டு அதனுடைய அடிப்படையில் தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை இருப்பதாக காவல்துறை கூறி வருகிறது. 2019, 2020, அதே போல 2023 ஆகிய பல்வேறு காலகட்டங்களில் வழக்குகளோடு தொடர்புடைய பலரை கைது செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தற்போது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இந்த அஸ்வத்தாமன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இன்னும் எத்தனை பேர் இந்த வழக்கில் இருக்கிறார்கள் என்பது காவல்துறை தான் உண்மையான ஒரு குற்றவாளிகள் என்பதை அடையாளம் காட்டப்பட வேண்டும். ஆனால் காவல்துறையினுடைய நடவடிக்கை என்பது காலம் கடந்த ஒரு நடவடிக்கையாகும். அதே போன்று ஒவ்வொரு அரசியல் கட்சியிலிருந்து ஒவ்வொரு கைது நடவடிக்கை செய்வது என்பது நம்பகத்தன்மை இழக்கக்கூடிய விஷயமாகவே பாதிக்கப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதே போன்று அவருடைய குடும்பத்தினரும் கோரி வருவது குறிப்பிடத்தக்கது. உமேஷ்.